வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2024 குரு பகவானுடைய பயிற்சி 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து இப்ப மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா மகர ராசி அன்பர்கள் தான் அடிக்கடி ஃபோன் பண்ணி கூட எங்க ராசிக்கு சொல்லுங்க, ஆனா நல்லதாவது சொல்லுங்க, ஒரு 5 ஆண்டு காலம் எங்களால முடியல. அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலம் எப்ப ஆரம்பிச்சதோ, இந்த 7.5 சனியில படாத பாடு ரொம்ப பேர். என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளும் என்னென்னமோ வழி சொல்லி பார்த்தோம். அவர் அதெல்லாம் செய்யற மாதிரி இல்லை, தெய்வத்து மேல் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால அவருக்கு பரிகாரங்கள் நம்மளும் பெருசா சொல்லலை. ஆனா கடைசி நேரத்துல ஒரு வாகனத்துல ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த வந்தாரு. இப்ப பரிகாரங்கள் ஓரளவுக்கு வழிபாடுகள் தாங்க, எளிய முறையில பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்காரு. கண்டிப்பா ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. ஏன்னா இன்னும் அடுத்த சனிப்பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு 1.25 ஆண்டு சனி பகவானுடைய 7.5 சனி காலம் இருக்கு. ஆனா 7.5 ஆரம்பமும் ஜென்மத்திலே இருந்த பலனும் அதோட இடையில ஒரு 3-4 முறை என்ன பண்ணார் பகவான், வக்ரமாயி இந்த மகர ராசியில பிறந்த ஆண் பெண் அன்பர்களை, அந்த தசாபுத்தி சந்திப்பு சரியில்லாம இருந்தவர்கள், ஜாதக ரீதியாக சனி பலம் இல்லாம இருந்தவர்கள், ராகு கேது தோஷத்தில் இருந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த மாதிரி உத்திரா நட்சத்திரம் 3 நட்சத்திர அன்பர்களையுமே உண்டு இல்லைன்னு பண்ணிடுச்சு. சிலர்களுக்கு நல்ல பலன் கிடைத்தது. அது அவர்களுக்கு சனி யோகங்காரனாகவும் தசாபுத்தி சந்திப்பு அந்த நேரங்களிலே சரியாக இருந்ததால் அவர்களுக்கு இந்த 7.5 சனி காலங்களிலே திருமணம், வீடு வாய்ப்பு, சொத்து சேர்க்கை, பதவி உயர்வெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லோருக்கும் இந்த பலன் கிடைக்குமா? ஏன்னா இப்போ ஒரு கோச்சார பலன் என்பது என்ன அப்படின்னா, இந்த ராசிக்கு இப்படிப்பட்ட பலனை குரு பகவான் கொடுக்க போறார், சனி பகவான் கொடுக்க போறாருன்னு ஒவ்வொரு பேச்சுனையும் சொல்றோம். ஆனா இந்த மகர ராசி அன்பர்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, இனிமே மகர ராசிக்கு யாராவது பலன் சொல்றதாக இருந்தால் கண்டிப்பாக நிறுத்திடுங்க அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா தோணும். ஏன் அப்படின்னா இந்த 5 வருஷ காலத்திலையும் 5 தடவை குரு பகவானுடைய பேச்சு நடந்திருக்கு. இந்த குரு பேச்சு இப்ப மகர ராசிக்கு சூப்பரா இருக்கும், இப்ப மகர ராசிக்கு அருமையா இருக்கும். கேட்டு கேட்டு காது புளிச்சு போனது மட்டும் இல்லாம ஜோதிடர்கள் மேல இருந்த நம்பிக்கை கூட அவர்களை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு கூட இந்த வீடியோ நானே பதிவிடுறேன்னா பாத்துக்கிறேங்களேன். ஏன்னா அப்படித்தான் இருக்கும். இனி உங்களை எந்த கிரகம் வந்தாலும் நான் சொல்ல போகும் விஷயம் கண்டிப்பாக இந்த ஆண்டு நடந்தே தீரும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மகர ராசி அன்பர்களே, கண்டிப்பாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில சிலர்கள் பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. திருமண விஷயத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், ஜென்மத்திலே தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், வாகனங்கள்ல சில விபத்துகள் ஏற்பட்டு முடக்கம் ஏற்பட்டிருக்கும், மன கஷ்டம் கண்டிப்பாக அடிக்கடி இன்னடா சிறைவாசத்தை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள். ஏன்னா எதுக்காக என்னடா இப்படியே சொல்றாரு அப்படின்னு, இந்த கஷ்டம் பிணிகள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 2024 புதன்கிழமை மாலை 5:21 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பயிற்சியாகும் நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போது யோகம். சரி, மகர ராசிக்கு என்னையா நடக்கும்? இந்த குரு பேச்சு ஆயிட்டார், நீங்களாவது சரியா சொல்றீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சிலருக்கு எண்ணங்கள் ஓடும். அப்ப நான் சொல்றது, இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு சின்ன டைரியோ புக்கோ எடுத்து எழுதிக்கிறேங்க. நடந்துச்சு அப்படின்னா அடுத்த குரு பேச்சில நீங்க சொன்னது நடந்துச்சு ஐயா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அப்படின்னா இனிமேல் நீங்கள் பலன் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி போடுங்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்திலே குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது, நீச்சம் பெற்று இருக்கக்கூடாது. குரு பகவான் வாங்கிய நட்சத்திரம் உங்களுடைய ஜாதகத்திலே முடக்கு நட்சத்திரம் வாங்கியிருக்க கூடாது, வைநாசிக நட்சத்திரம் வாங்கியிருக்க கூடாது.
இதெல்லாம் ஜாதகத்திலே நாம் பார்க்க வேண்டும். அதாவது முடக்கு நட்சத்திரம் சூரிய பகவானிலிருந்து எண்ணி மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பூரத்திலிருந்து அது எத்தனாவது எண்ணி, அதெல்லாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. வைனாசி உங்களுக்கு 22வது நட்சத்திரம், அதுலயும் குரு பகவான் இருந்திருக்க கூடாது. இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தில் வருகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வருகிறார். அப்ப காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம், தனம் வாக்கு குடும்பஸ்தானம், சுக்கிர பகவான் ஆட்சி வீடான ரிஷபராசியிலே. இந்த ஒரு வருடத்திலே கிருத்திகை, ரோகிணி, மிருகசி நட்சத்திரத்தில் பயணம் செய்து அடுத்த ஆண்டு மிருகசி நட்சத்திரத்திலேயே அந்த 2-3 பாதங்களிலே பயணம் செய்வார். அப்ப இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய பார்வையும் மகர ராசியில் விழுகிறது. அதாவது ஒருவரை கையை காலை கட்டி போட்டு காற்று வராத இடத்திலே அவரை வைத்து சித்திரவதை செய்தால் எப்படி கஷ்டம் இருக்குமோ அதை விட மிகப்பெரிய கஷ்டம் இருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக குரு பகவான் அந்த பிடியில் இருந்து அந்த கஷ்டத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த ஆண்டு அமையப் போகிறது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கு குரு பகவான் வருவார். இந்த 12 வருஷத்துக்கு முன்பு வரக்கூடிய இடங்கள் 5 வருஷம் நீங்கள் பட்ட அவஸ்தை, கஷ்டம், போராட்டம், ஏமாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கிடைக்க போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, முதலிலே தொழில் விருத்தியாகும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக முதலிலே தொழில் நஷ்டத்தில் இருந்த அன்பர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு தனலாபம் கிட்டும். 2வது, திருமணம் தடை, அதாவது திருமணம் நடந்து சிலர் பிரிஞ்சு 2வது இல்ல கணவர் இல்ல மனைவி இல்லம் 2வது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் அன்பர்களுக்கு இந்த வருடம் நினைத்தது போல் ஒரு மாங்கல்யம் சித்தியாகும். நல்ல மனைவி நல்ல கணவர் கண்டிப்பாக நினைச்சது போல கிடைப்பார். திருமண வயசுக்கு திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணிக்கு மேல் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். ரொம்ப பெருகி இடுப்புக்கு கீழே பிரச்சனைங்க, அதாவது இந்த குதிங்கால் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி, உறுப்புகள்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரு பகவானால் நல்ல ஒரு மருத்துவரை நீங்க சந்திக்க நேரிடும். அவர் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் வந்த உடனே ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, அவர் பார்த்த உடனே சரியாகும் அப்படிங்கிறது பொய். குரு பகவான் வர்றாரு, அவர் பார்க்கிறாரு அப்படின்னா ஒருத்தர் ஒரு 5 வருஷ காலமா ஒரு ஒரு உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கு, அது 5 வருஷ காலமா அவர் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு, தீர்வே கிடைக்கல. ஒருத்தருக்கு முட்டிக்கால் வலி இருக்கலாம், இல்ல சதப்பிடிப்பு இருக்கலாம், ஏதேனும் ஒரு பிரச்சனை தொந்தரவு இருக்கு. ஆனா எத்தனையோ மருத்துவமனைகள் நீங்க போய் பார்த்து வந்திருந்தாலும் இந்த குரு பகவான் மாறும்போது யாரேனும் ஒரு வழி, ஏதேனும் ஒரு வழி இல்லை, அந்த நீங்க போகக்கூடிய மருத்துவரே உங்களுக்கு ஒரு மாற்று சிகிச்சை, மாற்று வழியை காட்டுவார். அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும். வாகனம் வாங்கினங்க, வண்டி தொழில் பண்ணுங்க, ஃபுல்லா நஷ்டங்க. இருந்த வண்டி கிண்டி எல்லாமே போச்சுங்க. எனக்கு எப்படி தொழில் செய்யலாம், எனக்கு அடுத்து ஒரு வருமானம் கூட இல்லை அப்படின்னு எண்ணி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வழியை, ஒரு லோன் மூலியமா, இதே ஒரு நண்பர் மூலியமாகவாது, ஒரு பார்ட்னர் மூலியமா ஏதேனும் ஒரு வழியை காட்டி மீண்டும் நீ இறங்கு, உனக்கு திறமை இருக்கு செய்ய அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்கும். அதை பயன்படுத்திக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த குரு பகவானுக்கு 3 பார்வை இல்லையா? அப்போ 9வது பார்வை உங்க ராசியை பார்த்துட்டார். இருக்கிற இடமும் நல்ல இடம் ஆகி போச்சு. மகர ராசிக்கு 7.5 ஆண்டு இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது.
கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா அதுவே போதும். அப்போ குரு பகவான் 5வது பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறார்? 1, 2, 3, 4, 5. அதாவது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னியை பார்க்கிறார். அப்போ உங்க ராசிக்கு கன்னி எத்தனாவது வீடாக வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசி தான் 1ஆம் இடம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தான். எனக்கு குழந்தையே இல்லைங்க, ஒரு 5 வருஷமா இல்லை 3 வருஷமா 2 வருஷமா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. போயும் பார்த்துருக்கோம், எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கல. என்ன எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, குடும்பத்துல ரொம்ப தொந்தரவா இருக்கே, ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லாம மற்றவங்க மத்தியில எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்க போவது எந்த ஒரு ஐயமும் இல்லை, பயப்பட தேவையே இல்லை. கண்டிப்பாக இந்த ஆண்டு அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மருத்துவரை நீங்க பார்க்க நேரிடும். அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை மூலியமாக நீங்க எடுத்துக்கூடிய அந்த முயற்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு வாரிசு கிடைக்கும். சிலருக்கு கருத்தங்கவில்லை, இது போல எனக்கு கருத்தங்கி 3 மாதம் இல்லை 5 மாதத்திலே எனக்கு ஆயிருச்சு, அபாசனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கருத்தங்கினால் சிறப்பாக அமையும். கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதை விட என்னங்க வேணும்? மகர ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு மகர ராசியில ரொம்ப தடவை சனி பகவான் வக்ரமானார். முயற்சி பண்ணி ரொம்ப பேர் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இனம் புரியாத வெற்றி மகர ராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த வாராகி அம்மனுடைய அருளாலும் கருமாரி அம்மனுடைய அருளாலும் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்தின் அருளாலும் அப்பன் சிவபெருமானுடைய ஆசியாலும் சித்தர்களுடைய அனுக்கிரகத்தாலும் இந்த ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று அந்த குரு பகவானிடத்திலே நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்டிப்பாக மே 1 2024 சென்னை இருக்கக்கூடிய அம்ஜகரை கஜலட்சுமி காலனியில ஜோதி விநாயகர் ஆலயத்துல மிக பிரம்மாண்டமான யாக பூஜை அன்னைக்கு மாலை 5 மணிக்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த யாக பூஜையில நானும் அனைத்து ராசி அன்பர்களுக்காகவும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய ஊர் அருகாமையில் இது போல பயிற்சி விழாக்கள் நடந்தா கலந்துக்கிட்டு உங்களுக்காகவும் நீங்க வேண்டிக்கிறீங்க, உங்களுடைய உறவினர்களுக்காகவும் நீங்க வேண்டிக்கிறீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பதிவு அங்கே நம்ம குரு பகவான்கிட்ட கொடுக்கலாம். கண்டிப்பா குரு பகவான் பார்வை கோடி நன்மை. அதனால மகர ராசிக்கு கோடி நன்மைகள் கிடைக்கட்டும் அப்படின்னு பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்துக்கிறேன். நீங்களும் செஞ்சுக்கிறீங்க. வாராகி அம்மன் அருளாலும் பிருத்திங்கிராதேவி அருளாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் இனிமேல் நடக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த வீடியோல கும்பராசிக்கு நம்ம பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். டி.என். ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். வணக்கம் மக்களே.